மாடனே எனக்கும் 2 கை நிறைய கண்ணாடி வளையல் போடணும்னு ஆசையா இருக்குதுடி. ஆனா என் மாமியார் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த வயசுக்கு அப்புறம் உனக்கு எதுக்கு 2 கை நிறைய வளையல்னு திட்டுவாங்க. ஆமாக்கா, எனக்கும் ரொம்ப நாளா நிறைய வளையல் போடணும்னு ஆசைதான். என்ன நான் எப்ப பார்த்தாலும் இந்த பேண்ட்டையும் சொக்காவையுமே போட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறேன்னா இதுல போய் கை நிறைய கண்ணாடி வளையல போட்டேன். நிஜமா சோளக்காட்டுல இருக்கிறப்போமா எந்திரிச்சு வந்துருச்சு அப்படின்னு என் மாமியாலே என்ன அடிச்சு விட்டு துரத்தினாலும் துரத்தி விட்டுரும். அதுக்கு சந்தேகமே கிடையாது. என்னோட காலேஜ் புக்குல கூட உங்களாட்டமே ஏதோ ஒரு சோளக்காட்டு பொம்மை படத்தை பார்த்திருக்கேன்க்கா. அப்படி கை கால் முளைச்ச மாதிரி உங்க மாதிரியே பேண்டா சொக்கா போட்டுக்கங்க. அடியே ரேணு, உனக்கு மட்டும் வாய் இல்லைன்னா வச்சுக்க நாய் தூக்கிட்டு போயிட முடியும். 4 முடி வச்சுக்கிட்டு நீ என்ன சோளக்காட்டு பொம்மைங்கிறியா? இதையெல்லாம் உங்க ஸ்கூலு பாடத்துல இதெல்லாம் சொல்லித்தராங்களா உனக்கு? உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு நேரம் போறதே தெரியாது. வாக்க சுமதியாக்கா, வளையல் வேற சூடா இருக்குதான், போய் ஆறுறதுக்குள்ள அதை நம்ம தொட்டு பார்க்கலாம். ஆ, என்ன சூடா இருக்குது அக்கா. அக்கா பார்த்து தொடுக்கா, வளையலெல்லாம் சொட்டுற போகுது கையே. ஐயோ கழுதிக்கு பிறந்தவளே, இப்படி அடியே திடீர்னு கத்துவேன். நான் வேற கீழே விழுந்துட்டே, இடுப்பு வேற போச்சே. அடி கழுதிங்களா, அந்த 3 கழுதிங்களும் சேர்ந்துட்டு ஊரை சுத்த போறதுக்கு ஏன் இடுப்பு உடச்சிட்டு போறாளுங்க. சீக்கிரம் போயிட்டு வாடி. விருட்டு கட்டதுக்குள்ள ஊடு வந்து சேரு. வீட்டுல இருந்தா போனா நோண்டு, இல்ல அப்படின்னு ஊரை சுத்த போய்க்கோ. ஏண்டி லட்சுமி, என் மருமவ மாடன் ஏதாவது அந்த பக்கம் வந்தாளா? எங்கேயாவது அவளை பாத்தி அக்காளுத என்கிட்ட எங்க போறன்னு சொல்லாம அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டாளே. இந்த மாமியா ஒருத்தி இருக்கிறா குத்துக்கல்லு மாதிரி, அவகிட்ட சொல்லிட்டு போகணும்னு இருக்குதா இல்லையா? அவளுக்கு கொன்னாதான் படிமானம் வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காங்களோ. சொல்லு பங்கஜம். ஆமா ஆமா, மருமவ அந்த சுமதி எங்க வீட்டு கழுத எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கடை வீதிக்கு போறான்னு போயிருக்கிறாங்கடி. எங்க வீட்டு கழுத கத்துனுல சேர் விட்டு கீழே விழுந்துட்டுனாடி, இடுப்பு வேற போச்சு பங்கஜம். ஆமா ஆமா, லீவுல இருப்பா, வீட்டு வேலை 4 செஞ்சு கத்துக்குவா, போற இடத்துல நல்லா இருக்கும்னு பார்த்தா இவ இப்படி வீட்டுல இருந்தா போனான்னு வெளியே இப்படி ஊரை சுத்தமும் ஓடி போயிடுறானா. என்னதான் பண்றதுடி? என்னக்கா ரொம்ப வளையல் சுடுது போல இருக்கு. 2 பேரும் வெச்ச கைய கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏக்கா உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கி 2 கையிலயே 2 டஜன் போடுக்கா. உங்க மாமியா திட்டுனா உங்க மாமியாளுக்கு 2 வாங்கி கொண்டு போய் கொடுத்துருங்க. அவ்வளவுதானே. எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட உங்க 2 பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏய் வர வர இந்த ரேணு பொண்ணுக்கு வாய் ஜாஸ்தியா போச்சு. ஸ்கூல் படிக்கிறப்ப தலைய குமிஞ்சதால அப்படியே போவா வருவா. இப்ப காலேஜுக்கு போய் வாய் ஜாஸ்தி ஆயிருச்சு. போன் வேற இப்ப கைக்கு வந்துருச்சா. நல்லா அந்த வீடியோ இந்த வீடியோன்னு பார்த்து கெட்டு போயிட்டா. ஆமாண்டி, வளையல சுடுதுதான், அதுதான் நாங்க தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உனக்கு வேணும்னா நீ வாங்கி கையில மாட்டிக்கோ. ஏன் கரகாத, ஒருவேளை நீ வர வழியில வளையலாம் ஆறி போச்சா? சூடாவே இல்லையே. இந்தாமா, உங்களுக்கு இந்த லொல்லு தாமா வேண்டாங்கிறது. சுட சுட வளையல் அப்படிங்கிறது இப்பதான் ஃபேக்டரியில செஞ்சதுமே கையோட எடுத்துக்கிட்டு வரேன். தொட்டு பாருங்க, இன்னும் வெது வெதுனே என் வளையல்லாம் இருக்குமா. வாங்க தம்பி வாங்க. என்ன வளையல் வாங்க வந்திருக்கீங்களா? உங்களை பார்த்தா இன்னும் கல்யாணம் ஆகாத தம்பி மாதிரி தான் இருக்குது. வளையல வாங்கி புடிச்ச பொண்ணுக்கு கையில போட்டுடுங்க தம்பி. சீக்கிரமா கல்யாணம் கூடி வரும். கைராசியான கை தம்பி இது. காலையில இருந்து நானும் பாத்துக்கிறேன். ஏன்டா தம்பி நீ இந்த பக்கமே சுத்திட்டு இருக்கிறியே? உன்னான எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. யாரப்பா நீ? எதுக்கு எங்க தெருவையே சுத்தி வந்துட்டு இருக்கிற? ஏதாவது பொண்ணுக்கு சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறியா என்ன? ஏதாவது வீட்டுக்கு தெரிஞ்சதே காலை உடைச்சு போடுவாங்க தம்பி, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அக்கா, உன்னை ஒரு நல்ல டாக்டர் கூட்டிட்டு போய் கண்ணை செக் பண்ணுங்கக்கா. அந்த பையன் யாருன்னு உனக்கு தெரியலையா? நம்ம மாப்பிள்ளையோட தம்பி தாக்கா. அதாக்கா நம்ம வசந்தி வீட்டுக்காரன் இருக்காப்புல்ல, அவரோட தம்பி தான். ராமுன்னு சொல்லுவாங்களே, நீ மறந்துட்டியா? நம்ம கோயில் ஃபங்க்ஷன்ல கூட பேசிக்கிட்டு இருந்தானே. ஹாய் ரேணு, எப்படி இருக்கிற? என்ன உங்ககிட்ட இருந்து ஃபோன் காலே காணோம். அதனால தான் அம்மா கிட்ட சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்னு இந்த பக்கம் வந்தேன். சரி, இந்த பக்கம் தானே உன் வீடு, நல்ல வேலை நீயே வெளியே நின்றுட்டு இருக்கிற. ஆமா, ஏன் எனக்கு நீ ஃபோனே பண்றது இல்ல? நீங்க என்ன கூப்பிடுவீங்கன்னு தான் நான் உங்களுக்கு ஃபோனே பண்றது இல்ல. நீங்களும் என்ன மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன். என்ன தம்பி, இந்த பொண்ணு தான் நீ டாவடிக்கிற பொண்ணா? அப்ப வா, நம்ம கடையில வளையல வாங்கி போடு. எல்லாம் மசமசன்னு நிக்கறீங்களா ஒளியா? வியாபாரம் ஆக மாட்டேங்குதே. என்ன கடைக்காரர, இன்னைக்கு யார் முகத்துல முதிச்சிட்டு வந்த? இன்னைக்கு வியாபாரம் பிச்சுக்கும் போல இருக்கு. பாரு பாரு, ஒரு காதல் ஜோடி, அவங்களுக்கு கலர் கலரா வளையல கூடு. வியாபாரம் பிச்சோ பிச்சுக்கோ. நான் கூடக்கா அன்னைக்கு கோயில் பண்டிகையில் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சும்மா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக பேசுகிறாங்கன்னு நினச்சேன். இது ஃபோன் கால் வரையமெல்லாம் போயிருக்கும் போல் இருக்கு. இது லட்சுமி அக்காவுக்கு ஏன் மாமியாளுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதானே ஊரையே 2 ஆக்கி போடுவாங்களே. இது எங்கே போய் முடியும்னு தெரியல. அக்கா, அப்புறம்க்கா எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்குதுக்கா. இப்போ நீங்க 2 பேரும் கடத்தெருவுக்கு போயிட்டு வாங்க, நான் இன்னொரு நாளைக்கு எங்க கூட வரேன்க்கா. பாத்தியா மாடனே, அவ ஆளு வந்ததும்
உடம்பு சரியில்லையா, இன்னொரு நாளைக்கு கடை வீதிக்கு போலாமா, சும்மா இருந்த நம்ம 2 பேத்தையும் வாக்கா வாக்கான்னு இழுத்துட்டு இப்ப அவ வரலீங்கடா பாரு. இது மட்டும் லட்சுமி அக்காவுக்கு தெரிஞ்சது, இவ காலேஜ் பக்கமே போக முடியாது, ஏன் வீட்டுட்டே வெளிய வர முடியாது. நமக்கு எதுக்கடி இந்த வம்பு, நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போலாம். என்னப்பா அங்கேயே குறு குறு குறுன்னு முன்ன இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற? அது சின்னஞ்சிறுசு பேசிக்கிட்டு இருக்கட்டு விடு. நீயே இந்த ஏரியாவிலேயே சுத்திக்கிட்டு இரு. நானும் அக்காவும் கடை தெரு வரையும் போயிட்டு வந்துடுறோம். இன்னைக்கு உங்ககிட்ட வளையல் வாங்காம இந்த இடத்த விட்டு நாங்க போறதில்ல பாத்துக்கோ. வந்தீங்களா ராமு? நம்ம அப்ப கோயில் பண்டிகை அப்ப மீட் பண்ணனதான். நீங்க கொடுத்த ஹேண்ட்பேக் கூட நான் ரொம்ப பத்திரமா வச்சிருக்கேன். பரவாயில்லையே, என்ன பார்க்கறதுக்கு கூட நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அது எப்படி ரேணும் நான் உன்னை மறப்பேன்? அன்னைக்கே சொன்னேன் நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்னு. அதனாலதான் வீட்டுல ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன்னு சொல்லிவிட்டு உன்னை பார்க்க வந்த ரேணும். ஆமா, உனக்கு எந்த வளையல் வேணும்? கடைக்காரர் சொன்னார்ல, வளையல் வாங்கி போட்டா அவ கைராசிக்கு நம்மளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படின்னு. நீ சொல்லு, உனக்கு எந்த வளையல் வேணும் சொல்லு. இல்ல இந்த கடையே வேணுமா சொல்லு, நான் எல்லாமே வாங்கி தரேன். போங்க ராமு, எனக்கு வெக்கமா வருது. எனக்கு இந்த கடையில இருக்கிற வளையல் எல்லாமே வேண்டாம். ஏதாவது உங்களுக்கு ஆசையா இருந்துச்சுன்னா அந்த ரெட் கலரு, ப்ளூ கலரு, எல்லோ கலர்லாம் எனக்கு வாங்கி கொடுங்க. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். அண்ணா அதுதான் என் ஆளு சொல்லிட்டாலண்ணா, அந்த ரெட் கலரு, ப்ளூ கலரு, எல்லோ கலர் வளையலெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு டஜனை கொடுங்கண்ணா. இந்த ரேணும் உனக்கு பிடிச்ச வளையலெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன். இனிமேல டெய்லி இந்த வளையல் போடுறப்ப என் ஞாபகம் தான் உனக்கு வரணும். ரொம்ப தேங்க்ஸ் ராமு. வாங்க வீட்டுக்குள்ள போலாம், அம்மா வீட்ல தான் இருக்காங்க. இல்ல ரேணு, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். நம்ம இப்படி பேசுறத யாராவது பார்த்துட்டாங்கன்னா வந்து பிரச்சனையா போகும். நான் முறையா அம்மா கிட்ட சொல்லி வீட்டுல எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து உன்னை முறையா நான் பொண்ணு கேட்கறேன், சரியா? போங்க ராமு, எனக்கு வெக்கமா வருது, நான் வரேன். பாய் ராமு. மறுபடியும் போன்ல பேசுங்க, நம்ம போன்ல பேசிக்கலாம். வரட்டுங்களா? பாய். ரேணு, என்னடி இவ்ளோ வளையல் வாங்கிட்டு வந்திருக்கிற? ஆமா, நீ மாடன சுமதியோட கடை தெருவுக்கு போறன்னு தானே இப்ப சொன்ன. அதுக்குள்ள இவ்ளோ வளையல் வாங்கிட்டு இங்க வந்து நிக்கிற? ஐயோ, நம்ம என்ன சொல்லி அம்மாவை இப்ப சமாளிக்கிறது? ராமு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா அவன் எதுக்கு உனக்கு வாங்கி தரான்னு கேட்பாங்க. இப்ப எப்படி அம்மாவை சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அதுவாம்மா, கடை தெருவுக்கு போனோமா, போனதுமே இந்த வளையல வித்துக்கிட்டு போச்சா. சரி, எல்லாம் நல்லா இருந்தது. காலேஜுக்கு போறப்ப ஒவ்வொரு சுடிதாருக்கும் மேட்சா போட்டுட்டு போலான்னு இது வாங்கணுங்கம்மா, வேற ஒண்ணும் இல்லைங்கம்மா. என்னமோ போ, இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி மேட்சா வளையல் போடணுங்கிறாளுங்க. சரி சரி, உடைக்காம பத்திரமா கொண்டு போய் பீரோல வெயி. காலேஜ் திறக்க இன்னும் உனக்கு 1 மாசம் கிடக்குது. சரி சரி, போய் பத்திரமா வெயி. அப்புறம் பங்கஜம், நீ சொல்லிடி, நடுவுல ரேணுதான் போயிட்டு வந்துட்டா கடை தெருவுக்கு வளையலே வாங்கிட்டு வந்திருக்கா. அது பார்த்தா ஒரு டஜனா வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா. ஆமா, மாடனா அவளும் வந்திருப்பா இன்னொரு வீட்டுக்கு. நான் பாரு லட்சுமி, எங்க வீட்டு மகாராணியும் வந்துட்டா. என்கிட்ட சொல்லாம இல்லாம கடை தெருவுக்கு போறன்னு போயிருக்கிறா. தயவுசெய்து நீ போன வையே, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். ஏங்க, ஒரு வீட்டு விட்டு போனா ஒரு மனுஷி வீட்டுல குத்துக்கல்லாட்டு உட்கார்ந்து இருக்கிறாளே, இவகிட்ட சொல்லிட்டு போலான்னு உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா இல்லையாடி? ஐயையோ, இந்த லட்சுமி அக்கா வேற போட்டு விட்டுருச்சா. நானும் தெரியாம எப்படியா ஒண்ணு கடை வீதிக்கு போயிட்டு வந்துடணும் பார்த்தா இது எப்படியா மோப்பம் பிடிச்சு நம்மள கண்டுபிடிச்சிருச்சே. காலு பிடிக்கிறன்னு இப்படி காலை இழுத்து விட்டுட்டியாடி. ஏன் இடுப்பு போச்சே? என்ன பண்ணுவேன்? ஐயோ, அத பார்த்து அதுங்களாக காலுக்கு நெட்டை போடலாம்னு காலை பிடிச்சி இழுத்தனுங்கத்த. நீங்களும் கூடயே வந்துட்டீங்க. பார்த்து மெதுவா அப்படியே இருந்துச்சு. உட்காருங்க. ஐயோ அம்மா, ஏண்டி செத்த நேரத்துல என் கை கால் இடுப்பியெல்லாம் உடைச்சிருப்பியாடி. அப்பா, உன் பாசத்தை நீ இப்படிதான் காட்டுவியா? சரி விடு. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் முடியும். அதுக்கு தாண்டி நான் இவ்வளவு நேரம் சோபாவிலே உட்கார்ந்து இருக்கிறேன். அது நம்ம வசந்தியோட, அதாண்டி நம்ம மாப்பிள்ளை தம்பி இருக்கான்ல ராமு, அந்த பையனை நம்ம லட்சுமி பிள்ளைக்கு பேசிட்டா என்ன? நல்ல பையன்தான், நல்ல குடும்பம் தான், எல்லாம் அந்த பையன் நல்லபடியா வச்சு பாத்துக்குவான். நீங்க சொன்னா எதுவுமே கரெக்டா இருக்குங்க. நம்ம ரேணு பிள்ளைக்கு அந்த பையனுக்கும் நல்ல பொருத்தமா தான் இருக்கும். படிப்பு முடிச்சதும் பேசி கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நம்ம வசந்தி வீட்டிலேயே அவளும் வாழ போறா அப்படின்னா 2 பேத்துக்கும் அக்கா தங்கச்சிங்க நல்ல ஒத்துமையா இருப்பாங்கல்ல. ஆனா ஒண்ணு மருமவள, எனக்கு ஒரு கவலையாவே இருக்கு. நம்ம பிள்ளையே அங்க வந்து சின்ன பட்டுக்கிட்டு இருக்குது அவன் மாமியா கிட்ட. இவளையும் கொண்டு போய் தெரிஞ்சு அந்த வீட்டுல கொடுத்து அவளும் அங்க சின்ன பண்ணுமான்னு ஒரு கவலையா இருக்குது. ஆனா அந்த ராமு தம்பி நல்ல பையன்தான். நம்ம கோயில் பண்டிகை போயிருக்கப்ப கூட நல்லா பேசுனா, பாசமா பழகுனா, அத்தைன்னு நல்லா பழகுனா. நம்ம பிள்ளையவ நல்லா வச்சுக்குவான்.
ஆமா ஆமா நானும் தான் பார்த்தனே அப்படியே சம்மந்தியும் ரெட்டை பிறவியாட்டம் மூஞ்ச சுளிக்கிறதும் பிழுக்கிறதும் ஒன்றும் சொல்லிக்க முடியாது. என் வசந்தி தான் போய் அங்கே சின்னப்பட்டா, நான் உங்ககிட்ட சின்னப்படுறேன், மறுபடியும் இந்த ரேணு புள்ள போய் அங்கே சின்ன பண்ணுன்னு அது தலையெழுத்து. ஆமாங்கத்தா நல்ல தங்கமான பையன்தாங்கத்தா. அதெல்லாம் நம்ம ரேணுவை நல்லபடியாக வச்சு பார்த்துக்குவோம். நாம் அவள் காலேஜ் முடிக்கிட்டோம், அதுக்குள்ளே 2 பேர்த்துக்கு ஒத்து வந்தது அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். வசந்தி மாமியாவை நினைக்கிறப்ப தான் கொஞ்சம் அள்ளுடுது, வேற ஒன்றும் இல்லைங்கத்த. சரி சரி மாடனே, அவ்வளோ காலேஜ் முடிக்கிட்டோம், அப்புறம் எல்லாம் பேசி முடிச்சு கல்யாணத்தை நல்லபடியா செஞ்சு வைக்கலாம்.